ஹாய் காய்ஸ். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் 2026க்கான முடிவுகள் வந்துட்டு 4ஆம் தேதி ரிசல்ட்ஸ் வெளியாகி இந்த வீடியோ ஒரு 4 நாள் கழிச்சு தான் இந்த வீடியோ வரும். உங்களுக்கு முடிவுகளின் அடிப்படையில் தமிழ்நாடு வெற்றி கழகம் ஆகக்கூடிய தொகுதிகளை கைவசப்படுத்திருக்காங்க. அதன் அடிப்படையில் அவங்க தான் ஆட்சி அமைக்க போகிறாங்க. ஸோ முதலாவது தமிழ்நாடு வெற்றி கழகம் விஜய் சேருக்கு முதல் ஒரு வாழ்த்துக்கள். முடிவுகளின் அடிப்படையில் கிடைக்கப்பட்ட தொகுதிகள் டிவிகே 108 தொகுதியை, டிஎம்கே 59 தொகுதிகளையும், ஏடிஎம்கே 47 தொகுதிகளையும், காங்கிரஸ் 5 தொகுதிகளையும், பிஎம்கே 4 தொகுதிகளையும், முஸ்லீம் லீக் 2 தொகுதிகளையும், சிபிஐ 2 தொகுதிகளையும், சிபிஎம் 2 தொகுதிகளையும், விசிகா 2 தொகுதி, டிஎம்டிகே 2 தொகுதி, பிஜேபி 1 தொகுதி. ஸோ ஆகக்கூடிய இடங்களை கைப்பற்றி டிவிக்கு தான் முன்னிலையில் இருக்கு. தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கணுமெண்டா ஒரு கட்சி 118 இடங்களை சொந்தமாக்கணும். அந்த அடிப்படையில் பார்த்தோம்னா டிவிக்கு இன்னும் பெரும்பான்மை கிடைக்கல. விஜய் சார் சிஎம் ஆகுவாராங்கிறது இப்போதைய நிலைமைக்கு கேள்விக்குறியாக தான் இருக்கு. சரி, விஜய் சார் சிஎம் ஆகிறதுக்கு இருக்கிற பாசிபிலிட்டிஸ் என்னென்னு பார்த்தோம்னா, என்னை பொறுத்த வரைக்கும் அவர்கிட்ட கையில் இருக்கிற 2 சாய்ஸ் தான். ஒன்று டிவிக்கே, ஏடிஎம்கே, பிஎம்கே, அதாவது ஏடிஎம்கேயோட போய் சேரணும். ஆனால் அந்த முடிவை விஜய் எடுக்கலாம். ஏனெண்டா அவர் பிஜேபி அவரோட கொள்கை எதிரி என்று சொல்லியிருக்காரு. ஸோ அந்த ஆப்ஷனுக்கு போக மாட்டார் மோஸ்ட் ப்ராபபிளி. 2வது ஆப்ஷன் டிவிக்கே காங்கிரஸோட போகும். காங்கிரஸ் வித் விசிகா, சிபிஐ, சிபிஎம் இதோட போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் கூட இருக்கு. 3வது டிஎம்கேயோட போகணும். ஆனால் அவரை எதிர்த்து தானே போட்டு தானே எலெக்ஷனில் வின் பண்ணி வந்திருக்கா. ஸோ டிஎம்கேயோட போகிறதுக்கான வாய்ப்பும் குறைவாக இருக்கு. ஸோ பட் இருக்கிற ஒரே ஒரு ஆப்ஷன் காங்கிரஸ், விசிகா அண்ட் சிபிஐ, சிபிஎம்மோட முஸ்லீம் லீக்கோட சேர்ந்து ஆட்சி அமைக்கிறது தான். அப்படி திமுக கூட்டணியில் இருக்கிற விசிகா, சிபிஐ, சிபிஎம், முஸ்லீம் லீக்ஸ் எல்லாம் சப்போர்ட் பண்ணலைன்னா அவருக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் ஏடிஎம்கேயோட போகிறது தான். இப்போ இது எதுவுமே சாத்தியப்படலைன்னா தமிழ்நாட்டில் ரீஎலெக்ஷன் போகும். ஆனால் ரீஎலெக்ஷனுக்கு எல்லா கட்சிகளும் தயாராக இருக்குமாண்டா அது இல்லைன்னு தான் பார்க்கணும். ஏன்னாடா இன்னொரு தேர்தலை எதிர்நோக்கிறதுக்கு ஃபைனான்ஷியலாகவும், அடுத்தது இந்த விஜய் வேவொன்றிக்கு தானே. இப்போ இன்னொரு எலெக்ஷனுக்கு போக இன்னும் அதிகூடிய சீட்டுகள் தொகுதிகளை விஜய் செக்யூர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் அதை எப்படியும் எல்லா கட்சிகளும் இன்னொரு எலெக்ஷனை நோக்கி போகிறத தவிர்க்கத்தான் பார்ப்பாங்க. ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் விஜய்க்கு ஆதரவாக இருக்கிறது காங்கிரஸ் மட்டும்தான். காங்கிரஸ்கிட்ட 5 சீட் இருக்கு, இன்னும் 5 சீட் தேவை. ஸோ அப்படி என்னதான் இன்னொரு 5 சீட் அவர் சிபிஐடியோ, சிபிஎம்கிட்ட இருந்தோ, விசிகாட்ட இருந்தோ ஆதரவு எடுத்தாலும் இது ஒரு தொங்கு சட்டசபையாக தான் இருக்கும். விஜயால் ஒரு தனிச்சு ஒரு முடிவு எடுக்கலாம், தனிச்சு ஒரு ஆட்சி அமைக்கிறது கஷ்டமாக தான் இருக்கும். ஒரு முடிவுகளை அமல்படுத்துகிறதோ, ஒரு புதிய திட்டங்களை கொண்டு வரதோங்கிறது பெரும் சிக்கலாக இருக்கும். ஒன்று கூட்டணி கட்சிகளுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டி வரும். இவர் வர நல்ல திட்டங்கள் அவர்கள் எதிர்க்கக்கூடும், அவர்கள் கொண்டு வர கெட்ட திட்டங்களுக்கு இவர் ஆதரவு அளிக்கக்கூடும். ஸோ இப்படியான சட்ட சிக்கல்கள் எல்லாம் இருக்கும் இந்த கூட்டு ஆட்சி அமைக்க போகுது. இதெல்லாம் இப்போ இருக்கிற நடைமுறை சிக்கல்கள். டிவிக்கே வின் பண்ணதில் நான் பார்க்குற ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, மக்கள் ஒரு மாற்றத்துக்கு தயாராக இருக்கு. வழக்கமான திராவிட கட்சிகள்லேருந்து ஒரு மாற்றம் தேவைங்கிற மனப்பான்பு மக்களிடையே வந்திருக்குங்கிறது ஒரு நல்ல விஷயம். இன்னொரு நல்ல விஷயம், ஆட்டோ ஓட்டுநர்லேருந்து ஒரு உயர்தரத்தில் இருக்கிற வரைக்கும் எல்லாரும் அனைத்து தர மக்களும் ஒரு எம்எல்ஏ ஆகலாம்ங்கிற ஒரு நம்பிக்கையை டிவிக்கு ஏற்படுத்தியிருக்கு. ஸோ ஒரு சமூக மாற்றமும் ஒன்று நடந்திருக்கிறதா நான் பார்க்குறேன். அடுத்து நிறைய இளைஞர்கள் இந்த முறை இந்த பொலிட்டிக்கலில் ஈடுபட்டதை பார்க்குறேன். நான் தொடர்ந்து 10 வருடங்களாக இந்தியா தமிழ்நாட்டு பொலிட்டிக்ஸை கவனிச்சிட்டு வரேன். ஆனால் இப்போ இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் எங்கள் இலங்கையிலிருந்தும் சரி, இந்தியாவிலும் சரி, வேறு மாநிலங்கள்லேருந்தும் நிறைய பேர் இந்த பொலிட்டிக்கல் ஆர்வம் இருக்கிறத பார்க்கக்கூடியது. முக்கியமாக இலங்கையிலிருந்து யாழ்ப்பாணம், கிழக்கு மாகாணங்கள்லாம் நிறைய பேர் டிவிக்கு ஆதரவாக பேசக்கூடியது, இந்த இதில் ஆர்வம் செலுத்தக்கூடியதை பார்க்கக்கூடியது. அது ஒரு நல்ல விஷயம். 2வது நல்ல விஷயம், பணத்தால் ஒரு எலெக்ஷனை வின் பண்ணலாம், காசு இருந்தால் வின் பண்ணலாம், ஒரு கட்சி ஆட்சிக்கு வரலாம்ங்கிறத சுக்குநூறாக ஒழிக்கப்பட்டிருக்கு இந்த எலெக்ஷனில். அதாவது எப்படின்னா, ஒரு பணக்காரன் மட்டுமே ஒரு தொகுதியில் வின் பண்ணிகிட்டு இருந்த காலம் போய் மக்கள் பணத்தையும் வாங்கிட்டு ஒரு மாற்று வழியை தேர்ந்தெடுத்திருக்கேங்கிறது தான் உண்மை. ஸோ இதெல்லாம் ஒரு நல்ல விஷயம் டிவிகேயில் நடந்தது. எனக்கு சில கருத்து முரண்பாடுகளும் இருக்குது. அதில் நான் மெயினாக சில தொகுதிகளில் பழைய எம்எல்ஏயாக இருந்தவர்கள் தோற்றது, சில கட்சிகளுக்கு அங்கீகாரம் கிடைக்காதெல்லாம் இதில் நான் ஒரு டிஸ்அட்வான்டேஜாக பார்க்குறது. அதாவது எப்படின்னா, சில நபர்களை மக்கள் தேர்வு செய்யாமல் விட்டது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அதில் முக்கியமாக சொல்லப்போனால் ஸ்டாலின் குளத்தூரில், உண்மையை சொல்லப்போனால் குளத்தூரில் ஸ்டாலின் எதிர்த்து போட்டியிட்ட நபர், டிவிகே சேர்ந்த நபர் யாருன்னு அந்த தொகுதியில் இருக்கிற மக்களுக்கே அநேகமாக தெரிஞ்சிருக்காது. ஸ்டாலின் கடைசி 1991 தோற்றிருக்காரு. அதுக்கப்புறம் இப்போ தான் பெரிய ஒரு தோல்வி, ஒரு முதலமைச்சர் வேட்பாளரையே தோற்கக்கூடிய அளவுக்கு அந்த தொகுதியில் 8000 வாக்கு வித்தியாசத்தில் தோல்வி அடைஞ்சிருக்காரு.
ஸோ அது ஒரு சரியான போக்காக நான் பார்க்கல. ஏன்டா ஸ்டாலின் நிறைய நலத்திட்டங்களை கடைசி இந்த 5 வருஷம் ஆட்சியில் நிறைய நலத்திட்டங்களை தமிழ்நாட்டுக்கு கொடுத்துருந்தாரு. கம்பேர் டு அதுக்கு முன்னுக்கு இருந்த டிஎம்கே ஆட்சியிலையோ ஏடிஎம்கே ஆட்சியிலையோ திராவிட ஆட்சியிலிருந்து வேறுபட்டதாக இருந்துச்சு. அடுத்தது ஸ்டாலின் ஒரு எல்லாருக்கும் பிடித்த ஒரு தலைவராக மாற தொடங்கினார். இந்தியாவிலேயே பிஜேபியை தனியாக எதிர்க்கக்கூடிய ஒரு தலைவராக இருந்தார். ஸோ ஒரு கெட்ட விஷயமாக பார்க்கறத விட நான் இது ஒரு ஸ்டாலின் வந்து குளத்தூர் தொகுதியில் வின் பண்ணியிருக்கலாம் என்று நான் யோசித்தேன். அடுத்தது என்னென்னா சீமான் காரைக்குடியில் போட்டிட்டார். நான் இந்த தமிழ்நாடு பொலிட்டிக்ஸை பார்க்க தொடங்கினார் சீமாண்ட வருகைக்கு பிறகு தான். சீமாண்ட ஸ்பீச்சுகளை பார்த்து தான் நிறைய தமிழ்நாடு பொலிட்டிக்ஸை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன் ஸ்ரீலங்காவிலேருந்து. அப்போ அந்த ஒரு பேச்சு ஈர்ப்பொண்டு அவர்கிட்ட ஒரு தனி ஐடியாலஜியோட வாரவர் அவர். ஸோ அவரையும் இந்த மக்கள் நிராகரித்திருக்காங்க போக தான் கொஞ்சம் கவலையாக இருந்துச்சு. அடுத்தது மதுரை சென்ட்ரலில் பிடிஆர் நான் பிடிஆரை ஒரு இன்டலெக்சுவலாக தான் பார்க்கணும். அவர்கிட்ட ஃபைனான்ஸ் மினிஸ்டராக இருந்திருக்காரு. நிறைய இந்த காசு கொடுத்து ஓட்டு கேட்குறதெல்லாம் அவர் பொலிட்டிக்கல் ஜேர்னியில் இருந்ததில்லை. ஸோ அவர் தோற்றதும் எனக்கு ஒரு பெரும் ஏமாற்றத்தை தந்துச்சு. அடுத்தது அன்பில் மகேஷ் எஜுகேஷன் மினிஸ்டராக இருந்தார். ஸோ அவர் தோல்வியும் ஒரு ஏற்றுக்கொள்ள இல்லாத ஒரு தோல்வியாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா அவர் நிறைய கடைசி 5 வருஷம் ஆட்சியில் புதிய திட்டங்களை கொண்டு வந்திருந்தார். ஸோ அந்த தோல்வியும் எனக்கு பெரிய ஒரு ஏமாற்றமாக இருந்துச்சு. ஸோ 2026 சட்டமன்ற தேர்தல் என்னத்தை கற்பிக்குது என்று கேட்க போக ஒரு தேர்ட் பர்சன் பார்க்கும்போது இப்போ இருக்கிற யங் ஜென்ரேஷன், அடுத்தது இப்போ இருக்கிற சூழலில் அமைப்பு எல்லாம் சினிமாவோ அல்லது ஒரு சோஷியல் மீடியாவோ கடும் செல்வாக்கு செலுத்துதோ என்கிற ஒரு பயமும் எனக்கு ஏற்படுது. ஏன்னா நான் இந்த எலெக்ஷனை பார்க்க போக யங் ஜென்ரேஷன் இப்போ இந்தியாண்டு மட்டும் இல்லை, தமிழ்நாடு மட்டுமல்ல, இப்போ ஸ்ரீலங்காவிலையும் சரி, இப்போ வெளிநாட்டில் பெயர்ந்து வாழும் மக்களும் சரி, ஐடியாலஜியாக ஒரு கட்சியை பின்பற்றதை விட ஒரு சினிமா ஃபேம், ஒரு சோஷியல் மீடியா ஃபேமில் இருக்கிற ஒரு ஆளை பார்த்து மயங்கிடுறாங்களோ என்ற ஒரு டவுட் எனக்கு இப்போ இருக்கிற யங் ஜென்ரேஷனுக்கு பொலிட்டிக்கல் லிட்ரஸிங்கிறது கொஞ்சம் குறைஞ்சிட்டோங்கிறது கொஞ்சம் பயமாக இருக்கு. சில பேர் கவனிக்கக்கூடியதாக இருந்தது. ஸ்ரீலங்காவில் டிவிகே தலைவர் மதிப்புக்குரிய விஜய் அவர்களையும் இலங்கையின் ஜனாதிபதி அனுர குமார திசாநாயக்கையும் கம்பேர் பண்ணி பேசக்கூடியதாக பார்க்கக்கூடியதாக இருந்துச்சு. அதை பார்க்கும்போது எனக்கே சிரிப்பு வந்துட்டு, ஏன்னா அனுரகுமார திசாநாயக்க ஒரு கொள்கை ரீதியான அரசியலிருந்து வந்தவர். நிறைய போராட்டங்களை கடந்து தான் அவர் நிறைய கால அரசியல் தொடர்ச்சியாக தான் அவர் ஒரு ஜனாதிபதி அந்தஸ்துக்கு வந்தார். அது நான் இலங்கையில் நடந்த ஒரு ரெவல்யூஷனல் சேஞ்சாக தான் பார்க்கேன். ஆனால் தமிழ்நாட்டில் நடந்தது ஒரு ரெவல்யூஷனல் சேஞ்ச் ஆண்டா இல்லை, ஆனால் ஒரு மாற்றத்தை விரும்பியிருக்காங்க. அந்த மாற்றம் சரியான மாற்றமாக சரியானவரை போய் சேர்ந்திருக்காங்கிறது கொஞ்சம் டவுட் தான். நான் சில விஷயங்களை சொல்கிறேன், நீங்கள் பாருங்கள். இப்போ எந்த ஐடியாலஜியை நம்பி விஜய்க்கு ஓட் போட்டாங்களேன்னு எனக்கு உண்மையாக தெரியாது. ஆனால் நான் பார்த்த வரைக்கும் விஜயை ஆதரிக்கிற என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இங்கே யூகேயில் படித்ததில் நிறைய தமிழ்நாடு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கா. அப்போ அவங்கள்ட்ட கேட்கும்போது ஏன் விஜய்க்கு ஓட் போட்டான்னு கேட்டால் அவங்களுக்கு சொல்கிறதுக்கு காரணம் இல்லை. ஏன் என்ன திட்டத்துக்காக விஜய்க்கு ஓட் பண்ணுறான்னா அவர் சொல்கிறதுக்கு காரணம் இல்லை விஜய் வந்திருக்காரு, ஒரு மாற்றம் தேவை, அதிமுகக்கு எதிரான ஒரு மாற்றம் தேவைன்னு எதிர்பார்க்காலேயே திரைக்கவர்ச்சி மட்டுமே நம்பி ஓட் பண்ணிட்டாங்கங்கிறது மட்டும்தான் எனக்கு விளங்கிச்சு. அதே மாதிரி நான் பார்க்கும்போது இப்போ கடைசி 5 வருஷத்தில் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்டாலின் ஆட்சியில் நிறைய நலத்திட்டங்கள் கொடுக்கப்பட்டுச்சு. அதில் மகளிர் விடியல் பயணம், கலைஞர் மகளிர் உரிமை தொகை, புதுமை பெண் திட்டம், தமிழ் படிப்பகம், முதல்வர் காலை உணவு திட்டம், நான் முதல்வர் திட்டம், பச்சை தமிழக மிஷன், கைத்தொழில் வளர்ச்சி திட்டம், காய்ச்சல் தடுப்பு திட்டம், அப்படியே நிறைய திட்டங்கள் பெண்களுக்கு சார்பாகவும் வளர்ச்சிக்கு சார்பாகவும் கொடுக்கப்பட்டுச்சு. நான் கடைசியாக பார்க்கும்போது தமிழ்நாட்டு லிட்ரஸி ரேட் கூட இந்தியாவிலேயே ஹையராக இருந்துச்சு. 80% மேலே இருந்துச்சு. மற்ற ஊபி பீகாரையெல்லாம் கம்பேர் பண்ணும்போது ஆக கூட இருந்துச்சு. அடுத்தது இந்த ஹையர் எஜுகேஷன் ஜிஇஆருங்கிறது 50% மேலே இருந்துச்சு. அதாவது ஸ்ரீலங்காவில் பார்த்தீங்கன்னாலே ஒரு 25% தான் ஹையர் எஜுகேஷன் ஜிஇஆருங்கிறது. ஆனால் தமிழ்நாடுங்கிறது ஒரு 50% மேலே இருந்துச்சு. ஓல் இந்தியாவிலேயே ஆகக்கூடிய ஜிஇஆர் ரேட் இருந்துச்சு. அடுத்தது ஃபீமேல் எஜுகேஷன் ங்கிறது கூட இருந்துச்சு, அதாவது 50% மேலே இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அப்போ இந்த இண்டிகேஷன், இந்த திட்டங்கள், இந்த வளர்ச்சி, அடுத்தது ஜிடிபியை பார்த்தீங்கன்னா 11.19% இன்க்ரீஸ் தமிழ்நாடு மற்ற மாநிலங்களை ஒப்பிடும்போது. அப்போ நம்ம தள்ளியிருந்து பார்க்குற நமக்கே எவ்வளோ தெரிய போகுது. அங்கே வாழ்கிறாக்களுக்கு இது கொஞ்சம் இந்த சினிமா மோகம்ங்கிறது கண்ணை மறைச்சிட்டோங்கிற ஒரு கவலையும் எனக்கு இருக்கு. அடுத்தது நாம் தமிழரோட ஐடியாலஜி. சீமான் சில விஷயங்களில் முரண்பட்டிருந்தாலும், பெரியார் அப்படியான சில விஷயங்கள்
விஷயங்கள் அவருக்கு ஒரு பெக் ஃபயர் அமைஞ்சிச்சு இந்த முறை எலெக்ஷனில். இருந்தாலும் சீமானோட சில திட்டங்கள் ஒரு சாதாரண வளர்ச்சி விட ஒரு படி மேலாகத்தான் நீங்கள் வர திட்டங்கள். தமிழ் தேசியமாக இருக்கணும், தமிழ் தன்னாட்சியாக இருக்கணும், நிலம் வளங்கள் பாதுகாப்பாக இருக்கணும், விவசாய முன்னுரிமை, சுயநிறைவு பொருளாதாரம், சமூக நீதி, இளைஞர் மற்றும் கல்வி, இலங்கை தமிழர் ஆதரவு, பசுமை மற்றும் சூழல் பாதுகாப்பு, இதெல்லாம் அவர் திட்டங்கள் கொள்கையிலிருந்து அவர் நான் இந்த முறை எலெக்ஷனில் பார்த்ததுலேயே தேர்தல் விஞ்ஞாபனத்தில் திட்டங்களையும் அதை சாத்தியப்படுத்தக்கூடிய வழிமுறைகளையும் சரியாக காட்டியிருந்த ஒரே ஒரு கட்சி நான் நினைக்கிறேன் நாம் தமிழர் கட்சியாக தான் இருக்கணும். 15 வருட கால உழைப்பு நாம் தமிழர் கட்சிக்கு இருக்கு. ஆனால் ஏனோ தமிழ்நாட்டு மக்கள் நாம் தமிழர் கட்சி சீமானையும் ஏற்றுக்கொள்றதுல ஏதோ ஒரு சிறிய முரண்பாடு ஒன்று இருக்குது. அது என்னென்னு எனக்கு தெரியவில்லை. இதெல்லாம் பார்க்கும்போது இப்போ இருக்கிற சூழலில் இந்த தமிழ்நாடு மட்டுமில்லை, இப்போ உலகளாவிய ரீதியில் பறந்து வாழக்கூடிய யங் ஜென்ரேஷனை வேறொரு பாதையில் பெய்த்தோ ஒரு சினிமா மோகமும் ஒரு சோஷியல் மீடியாவுடைய மோகமும் ஆகக்கூடிய செல்வாக்கு செலுத்துவங்கிற பயம்தான் இருக்கு. இப்போ நான் உதாரணமாக பார்க்க போகிறேன், நிறைய பேர் போட்டிருந்துச்சு திமுகவை வாஷ் அவுட் பண்ணிட்டார் விஜய், திமுக அழிச்சு விட்டாருண்டு. உண்மையை சொல்ல போனால் அது உண்மை இல்லை. இது இருந்தால் திமுக பொறுத்த வரைக்கும் அவங்க ஆளுங்கட்சியாக இருந்து செயற்பட்டதை விட எதிர்கட்சியாக தான் இன்னும் பலம் பொருந்திய எதிர்கட்சியாக தான் இருப்பாங்க. இப்போ நீங்கள் கடந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்கட்சியாக இருக்கும்போது தான் எல்லா விதமான போராட்டங்கள்லையும் பங்கு பெற்றுவாங்க. அதே மாதிரி தான் சீமான் எடுக்காத போராட்டங்களே இல்லை தமிழ்நாட்டில். எந்த போராட்டம் அறிவிக்கப்படுதோ, எது ஆபத்தான ஒரு திட்டமாக தமிழ்நாட்டுக்கு நுழைய பார்க்குதோ அந்த திட்டத்துக்கு முதல் ஆளாக எதிர்குரல் கொடுப்பது சீமானை தான் நிற்கும். அப்படி இருந்தும் சீமானையும் தமிழ்நாட்டு மக்கள் அவருக்கான வாய்ப்பு அளிக்க தவறி கொண்டிருக்காங்க. அதே மாதிரி தான் திராவிட கட்சிகள் என்னதான் நிறைய திராவிட கட்சிகள் மீதான பல அதிருப்தி இருந்தாலும் திராவிட கட்சிகள் தான் சோஷியல் ஜஸ்டிஸுங்கிற காலமாக கல்வி மறுக்கப்பட்ட சமுதாயங்களும் நீண்ட காலமாக கல்வி ஒரு உயர்தர பிரிவுக்கு உயர்தர மக்களிடையே மட்டும் இருந்ததை ஒரு சாதாரண மனிதனுக்கும் சாத்தியப்படுத்தினது இந்த திராவிட கட்சிகள் தான். 1949 அண்ணா கட்சி ஆரம்பித்து ஒரு 8 வருஷம் அவர் பொலிட்டிக்ஸுக்கு வரல, அதாவது எலெக்ஷனில் நின்று போட்டி போடுற அந்த கட்டத்துக்கு வரல. அது வரைக்கும் வர்ற கட்சியுடைய கொள்கையை மக்களிடையே போதிக்கிறதுல தான் நிறைய செல்வாக்கு செலுத்தியிருந்தார். அதன் அடிப்படையில் திமுகங்கிறது நீங்கள் தோற்றாலும் சரி வின் பண்ணாலும் சரி திமுக மக்களிடையே செயற்படுங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. அதே மாதிரி நாம் தமிழர் எலெக்ஷன் 23ஆம் தேதி முடிஞ்சோன்னா 24ஆம் தேதியிலேருந்து நாம் தமிழர் வேலை செய்ய தொடங்கிட்டு அடுத்த மே 18 நோக்கி அவங்களோட ப்ரோக்ராம் இதில் நோக்கி வேலை செய்ய தொடங்கிட்டு அப்போ இப்படியான ஒரு சூழல் இருக்கும்போது ஏதோ இந்த தமிழ்நாடு எலெக்ஷன் மொத்தத்தில் இந்த சமூகத்துக்கு ஏதோ சொல்ல வருகிறது. இளைஞர்கள் எவ்வளோ பொடுபோக்கு ஐக்கியங்கிறத காட்டுதோ என்ற ஒரு பயம் எனக்கு இருக்கு. ஸோ பார்ப்போம் வருங்காலங்களில் விஜயினுடைய ஆட்சி எதை சொல்ல போகுது. ஒருவேளை விஜய் இதை தக்க வச்சுட்டு ஒரு நல்ல ஆட்சியையும் கொடுக்கலாம். நமக்கும் அதை பற்றி தெரியா. இருந்தாலும் நீங்கள் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நான் சொன்ன விஷயங்கள் சரியா பிள்ளையாண்டு எனக்கு தெரியா. ஆனால் ஒரு 3ஆவது நபராக என்னை பார்க்கும்போது இப்படி தான் எனக்கு தோண்டுது. நீங்களும் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். ஏதாச்சும் நானும் ஏதாச்சும் எடுத்துக்கொள்ள கூடியது இருந்தால் நானும் எடுத்துக்கொள்கிறேன். உங்கள் கட்டாயம் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்கள் கருத்துக்களை.